நான் திரும்ப ஏமாந்து போக கூடாது, அதனால ஆண்டவரை நான் கேட்க வேண்டாம் அப்படிங்கிற நிலைமையில நீங்க இருக்கீங்க. And I believe all of us at one point our prayer were not answered. நம்ம எல்லாருக்குமே ஒரு சிச்சுவேஷன் நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படாத ஜெபங்கள் உண்டு. So today as we sit here, we raise our hand, we believe His power, but on the other hand, we just wondering whether Jesus really to answer. ஒரு சைடுல நம்ம ஆண்டவரால முடியும் என்று சொல்லி அவருடைய வல்லமையில நம்பிக்கை வைக்கிறோம். ஆனா இன்னொரு பக்கத்துல நாம நினைக்கிறோம் அவருக்கு அது சித்தமாக இருக்கிறதா என்று நாம் நினைக்கிறோம். The second reason why we doubt His willingness is because we have a sense of unworthiness. சில நேரம் நாம் நினைக்கிறோம் இந்த நன்மையை நான் பெற்றுக்கொள்வதற்கு நான் தகுதி இல்லை என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். You know the leper is filled with shame and guilt. அதைத்தான் இந்த கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில ஒரு வெட்கமும் ஒரு நிராகரிக்கப்பட்ட நிலைமையும் அவனுக்கு இருந்தது. The leper had to wear black. அவன் கருப்பு வஸ்திரம் அவன் தரித்துக் கொள்ள வேண்டும். And the leper had to carry a bell. அவன் ஒரு மணியை கையில வைத்துக் கொள்ள வேண்டும். Whenever a leper sees somebody coming near, the leper will ring the bell and shout, "Unclean, unclean." யாராவது அந்த குஷ்டரோகி இருக்கிற இடத்தின் வழியாக வரும்போது அவன் அந்த கையில இருக்க மணியை எடுத்து அடித்து சொல்லணும், நான் சுத்தம் இல்லாமல் இருக்கிறேன், சுத்தம் இல்லாமல் இருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். So a leper not only feels shameful outside, but inside his heart is broken. அவர்கள் வெளியிலே வெட்கப்படுதலாக இருப்பார்கள், உள்ளத்திலே மிகவும் உடைக்கப்பட்ட நிலைமையிலே இருப்பார்கள். And so he tells himself, I'm a leper, I am an outcast, I'm not worthy. ஆகவே அந்த குஷ்டரோகி சொல்லுவான், நான் தகுதி இல்லாதவன், நான் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதவன் என்று சொல்லுவான். Sometimes we are like a leper. சில நேரங்களில் நாம் அந்த குஷ்டரோகியை போல இருக்கிறோம். We look at our Christian life, we find that we sin against God many times. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் திரும்பி பார்ப்போம் என்று சொன்னால் சில நேரங்களில் ஆண்டவருக்கு விரோதமாக நாம் பாவங்களை செய்து விடுகிறோம். Maybe for a long time we have not read the Bible. சில நேரங்களில் நிறைய நேரங்களில் பைபிள் படிக்காதவர்களாக இருக்கிறோம். We live a life more of complaining than praising God. ஆண்டவரை துதிப்பதற்கு பதிலாக அநேக நேரங்களில் நாம் அவரிடத்திலே குறை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். Or some of us even still continue to sin in our lives. சில நேரங்களிலே தொடர்ந்து பாவங்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். So with that shame outside, with the guilt inside, we have the thought that I don't think I'm qualified. ஆகவே வெளியே வெட்கப்பட்டு கொண்டு உள்ளத்திலே நாம் நாடிக்கொண்டு ஆண்டவரிடத்திலே நாம் கேட்கிறதுக்கு பயந்து கொண்டிருக்கிறோம். Third reason. மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது this understanding of God's character. ஆண்டவரின் செயல்களை பற்றி தவறான ஒரு புரிதல் நமக்குள்ளே இருக்கிறது. We have the idea that our suffering, God is teaching us something in our suffering. நம்ம நினைக்கிறோம் நமக்கு சில நேரங்களில் துன்பங்களை கொடுத்து ஆண்டவர் நமக்கு சிலதை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் என்று நாம் நினைக்கிறோம். So we believe that God used disaster, sicknesses, accident to teach us. சில பாடங்களை கற்றுக் கொடுப்பதற்காக அவர் நமக்கு வியாதிகளையும் விபத்துகளையும் நமக்கு தந்து அதை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் என்று நாம் நினைக்கிறோம். This morning we have the idea that God is a harsh, distant God who disciplines us very hard. ஆண்டவர் ரொம்ப கடினமானவராக தூரத்திலே இருந்து நமக்கு எப்போதும் அவர் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் அவரை குறித்து புரிந்திருக்கிறோம். So the suffering that you have, the difficulty that you have, you think God is using them as a cane in your life. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற பலவிதமான கஷ்டமான சூழ்நிலையை ஆண்டவர் பரம்ப வைத்து நம்மை அடித்துக்கொண்டே இருக்கிறார் என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். But God is not true. God is a loving God. ஆனால் அது உண்மை கிடையாது. ஆண்டவர் அவர் அன்பு நிறைந்தவராக இருக்கிறார். And the fourth reason is the enemy's lies. அடுத்ததாக நான்காவது காரணம் என்னன்னு சொன்னால் சாத்தான் அது நமக்கு பொய் சொல்லி கொடுக்கிறான். The devil like to speak to us and say that God don't care about you. சாத்தான் நம்மகிட்ட எப்பவுமே சொல்லுவான் ஆண்டவர் உன்னை பத்திலாம் கவலையே படல. You know God want to heal that brother, God want to heal that sister, but not you. ஆண்டவர் அந்த சகோதரியை சுகமாக்குவார், இந்த சகோதரியை சுகமாக்குவார், ஆனா உன்னையே சுகமாக்க மாட்டார். So the devil lied to you that you are not loved by God. சாத்தான் நமக்கு சொல்லிட்டே இருப்பான் ஆண்டவரால் நேசிக்கப்படாதவன் என்று சொல்லி நமக்கு சொல்லுவான். That's what he did to Eve. The devil spoke to Eve and said, has God really said you cannot eat the fruit of the garden of the tree of the knowledge of good and evil? The devil want to put doubt into Eve's mind that God is not all good.
இதைத்தான் ஆதாமுடைய ஏவாளுடைய வாழ்க்கையில் சாத்தான் செய்தான். அவருடைய சிந்தையில ஒரு சந்தேகத்தை உண்டு பண்ணினான். ஆண்டவர் அந்த கனியை புசிக்க கூடாது என்று உன்னிடத்தில் சொன்னது உண்டோ என்று சொல்லி ஒரு சந்தேகத்தை அவருடைய சிந்தையிலே So விதைத்தான். today I wonder you're sitting here, somehow you settle yourself and you say, I'm a second class, I'm a third class. You know, pastor first class, I'm second class. இந்த வேளை நீங்க இருந்து கொண்டிருக்க நம்ம கூட நினைக்கலாம், பாஸ்லாம் பெரிய பசுத்தோன், அவர்லாம் முதல் கிளாஸ், நாங்களாம் செகண்ட் கிளாஸ் அப்படின்னு கூட நீங்க நினைக்கலாம். Now, look at Jesus' response. நம்ம இயேசு அந்த இடத்துல அதை எப்படி அவருக்கு பதிலளிக்கிறார் என்று சொல்லி நான் பார்க்கிறேன். This leper full of leprosy. அந்த குஷ்டரோகி முழுவதும் குஷ்டரோகத்தால் பாதிக்கப்பட்டிருந்தான். In fact, his whole body was eaten up by the disease. அந்த குஷ்டரோகத்தினால் அவன் சரீரம் முழுவதும் அரிக்கப்பட்டிருந்தது. The Bible says he was all white, eaten up by leprosy. அவன் முழுவதுமாக அந்த குஷ்டரோகத்தினால் அரிக்கப்பட்டு வெள்ளை நிறமுடையவனாக இருந்தான். And he knelt down before Jesus. அவன் இயேசுவுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, And he said, Jesus, I believe you have the power. அவன் சொன்ன, ஆண்டவரே உம்மை சுத்தமாக்க உங்களுக்கு வல்லமை உண்டு என்று நான் நம்புகிறேன். But I wonder whether you're willing. ஆனா உங்களுக்கு சித்தமா இருக்கா ஆண்டவரே அப்படின்னு கேட்டான். The Bible says Jesus responded to his fear. ஆண்டவர் அவருடைய பயத்துக்கு அங்கே பதில் கொடுத்தார் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். Jesus did not scold him. இயேசு அவனை திட்டல. Jesus did not rebuke him. அவனை துரத்தி தள்ளல. Jesus responded with compassion and love. மனதுருக்கத்தோடும் அன்போடும் அவனுக்கு அங்கே அவர் பதில் கொடுத்தார். And Jesus did something very miraculous. அது ஒரு வித்தியாசமான விதத்திலே ஆண்டவர் அங்கே செயல்பட்டார். Jesus could have said to him, be clean. And he will be clean. அவர் அவனை பார்த்து சுத்தமாக சொன்னா ஒருவேளை சுத்தமாகி இருப்பான். Because Jesus spoke to the storm, be still, and the storm was calm. அவர் அங்கே காற்றை பார்த்து அமைதலாயிரு என்று சொன்னபோது காற்று அமைதலாய் இருந்துச்சு. So Jesus could have spoke to him and said, leper, be clean. And he will be clean. அவரை பார்த்து குஷ்டரோகி நீ சுத்தமாக என்று சொல்லியிருந்தா அவன் சுத்தமாகி இருப்பான். But before Jesus spoke, the Bible said Jesus reached his hand and touched him. ஆனா வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் கரத்தை நீட்டி அவனை தொட்டார் என்று சொல்லி நான் வேதத்திலே We பார்க்கிறோம். know leper cannot be touched. நமக்கு தெரியும் குஷ்டரோகி யாரும் தொடக்கூடாது என்று சொல்லி. Because lepers are unclean. என்று சொன்னால் குஷ்டரோகிகள் அந்த சுத்தம் இல்லாதவர்களாக இருப்பார்கள். So if you are not a leper, you are clean. நீங்க குஷ்டரோகி இல்லைன்னா நீங்க சுத்தமா இருப்பீங்க. So the clean touch the unclean, the clean become unclean. அந்த தொட முடியாத அந்த குஷ்டரோகி தொடும்போது நீங்களும் குஷ்டரோகியா மாறுறதுக்கு சான்ஸ் இருக்கு. But Jesus dared to touch the unclean. ஆனால் தெரிந்து இயேசு அவனை தொட்டார். And instead of being clean, touch the unclean, Jesus became unclean. The reverse was the unclean became clean. அவர் தொடக்கூடாத அவனை தொட்டு குஷ்டரோகி இயேசு குஷ்டரோகியை மாறுவதற்கு பதிலாக இயேசு அவனை தொட்டபோது அவன் சுத்தமாக மாறினான். Because Jesus has power over leprosy. ஏன்னு சொன்னால் அந்த குஷ்டரோகிக்கு விரோதமான வல்லமை இயேசுவுக்கு உள்ளது. No man can touch the unclean and remain clean. No man. அது தொட முடியாத அந்த குஷ்டரோகியை தொட்டு யார் சுத்தமா இருந்தா சரித்திரம் கிடையாது. But because Jesus is God. ஏன்னு சொன்னால் இயேசு அவர் தெய்வமாக இருக்கிறார். The moment he touched the leprosy, அவர் அந்த குஷ்டரோகியை தொட்ட உடனே and he said, "Be clean." அவர் சுத்தமாக என்று சொன்ன உடனே The Bible said immediately his skin became normal and well. வேதம் சொல்லுகிறது உடனே அவருடைய சரீரம் சாதாரணமாக மாறுவது என்று சொல்லி நான் From பார்க்கிறேன். the top of his head down to his soul, completely he was made well. அவருடைய தலை முதல் உச்சங்கால் வரைக்கும் முழுவதுமாக அவன் சுத்தமாக்கப்பட்டான். You know, when Jesus touched him, Jesus is telling him, I am willing. இயேசு அவனை தொட்டபோது அங்கே சொல்லுகிறார் எனக்கு சித்தம் உண்டு என்று அது சொல்லுகிறார். I am able and I am willing. என்னால முடியும் செய்யும் எனக்கு சித்தமும் உண்டு என்று சொல்லுகிறார். Now, I want to give you two reasons why Jesus is more willing than we think. நான் இரண்டு காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நம்ம நினைப்பதை பார்க்கிறோம் அதிகமாக ஏன் தேவன் சித்தமுள்ளவராக இருக்கிறார். You know, this morning Jesus is very, very willing to help you. இந்த காலை வேளையில் ஆண்டவர் முழு சித்தத்தோடு கூட நமக்கு உதவி செய்ய அவர் போதுமானவராக Jesus இருக்கிறார். is so willing more than you think he is willing. நீங்கள் நினைப்பதற்கு மேலாக உங்களுக்கு உதவி செய்வதற்கு சித்தமுள்ளவராக இருக்கிறார். Number one, because Jesus is who he is. முதலாவது இயேசு அவர் யாராக இருக்கிறார்? Healing
is a natural outflow of his compassion and holiness. அவருடைய மனதுருக்கத்திலும் பரிசுத்தத்திலும் இருந்து சுகமானது இயற்கையாகவே அவரிடத்திலிருந்து வெளிப்படுகிறதாக இருக்கிறது. In other words, healing is his nature. சுகமாக்குறது என்பது அவருடைய இயற்கையான ஒரு குணாதிசயமாக இருந்தது. Healing is not something Jesus work. It's not his work. It is himself. ஏதாவது ஒரு வேலை செய்து ஒரு சுகம் தர வேண்டும் என்று அல்ல, அவருடைய குணாதிசயமே சுகமாக்குறதாக இருந்தது. He is called Jehovah Rapha, the God who heals. வேதம் சொல்லுது அவர் யெகோவா ராஃபா, அவர் சுகம் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். Just like electricity. இந்த மின்சாரத்தை போன்றது. You on the bulb, you will have light. நீங்க சுவிட்ச் ஆன் பண்ணும்போது அந்த லைட் எரியும். At the same time, there is also power there. அங்க அதுல வல்லமை இருக்கு. If you don't believe, you touch the wire, you get shocked. அது நீங்க அப்படி நம்பாம போய் அந்த ஒயர் தொட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு அது சாப்பிடும். The light don't give power. The light and the power is the nature. அந்த எலக்ட்ரிசிட்டி அதனால வருகிற அந்த வெளிச்சமும் அது இயற்கையாக இருக்கிறது. So the moment you touch the wire, you see the light, you see the power, you feel the power. நீங்க அந்த ஒயர் தொட்ட உடனே அதுல எவ்வளவு மின்சாரம் இருக்குங்கிற அந்த உணர்வை நீங்கள் அடைய முடியும். And Jesus is healing. இயேசு வந்து சுகமாக்குறவராக இருக்கிறார். When he touches, healing flows. அவர் நம்மை தொடும் பொழுது அந்த சுகமாக்கும் வல்லமை இயற்கையாகவே அவரிடத்திலிருந்து வெளிப்படுகிறது. Because he's a healer. இயேசுனார் அவர் சுகமாக்குறவராக இருக்கிறார். Because he's a good God. இயேசுனார் நல்ல தெய்வமாக இருக்கிறார். Because he's full of goodness. அவர் முழுவதும் நன்மை நிறைந்தவராகவே இருக்கிறார். Amen. Let's give the Lord a big hand. Amen. Amen. You can't come to Jesus and say, Jesus, are you willing to heal me? Jesus said, I'm the healer. நீங்க ஆண்டவர்ட்ட போய் ஆண்டவரே என்னை சுகமாக சுத்தம் உண்டா என்று கேட்க வேண்டாம். அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறார். Healing is not something he does. சுகம் என்பது அவர் செய்கிறது அல்ல. Healing is something who he is. சுகம் என்று சொல்வது சுகமாகவே அவர் இருக்கிறார். அல்லது சுகமாக்குறவராகவே அவர் இருக்கிறார். Amen. Amen. Second reason. இரண்டாவது காரியம் என்ன? Why Jesus is willing to heal us and to help us. ஏன் ஆண்டவர் நம்மை சுத்தமாக்க அவர் நமக்கு உதவி செய்ய போதுமானவராக இருக்கிறார்? When Jesus came, he not only healed the sick, opened the blind eyes. அவர் நோயாளிகளை சுத்தமாக்கி குருடருடைய கண்களை திறந்தது மாத்திரமல்ல, He actually came and he took our sickness. நம்முடைய வியாதியை அவர் ஏற்றுக்கொள்கிறார். It was prophesied 800 years ago in Isaiah that by his wound we are made healed. 800 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லப்பட்டது அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் என்று. He was beaten for our sicknesses. நம்முடைய வியாதிகளுக்காக அவர் அடிக்கப்பட்டார். By his wound we are healed. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். And his wound are holy wound. அவருடைய தழும்புகள் எல்லாம் ஒரு பரிசுத்த தழும்புகளாக இருக்கிறது. That's why the holy wound, the broken body of Jesus and the shed blood of Jesus heal the curses of diseases. ஆகவே தான் அந்த அடிக்கப்பட்ட சிந்தப்பட்ட இயேசுவின் இரத்தம் சாபத்தின் வியாதிகளை சுகமாக்குகிறது. He bore the pain of our sickness. நம்முடைய எல்லா வியாதியின் வேதனைகளையும் அவர் சுமந்தார். He knows what it means to be in pain. வேதனை என்று சொன்னால் என்ன என்று அவருக்கு தெரியும். Some of you have very bad headache. He knows because he bear the crown of thorns for us. தலைவலினால நீங்க மிகவும் கஷ்டப்பட்டீங்கன்னு சொன்னால் இயேசுக்கு அது புரியும் என்று சொன்னால் முள்முடி அவர் தலையிலே அவர் ஏற்றார். Some of you have heart problems, some of you have diabetes. He knows because on the cross his heart was pierced by the sword. உங்களுடைய இருதய வியாதியோ உங்களுக்கு இனிப்புடைய வியாதி இருக்குமானால் இயேசு அதனால் உணர முடியும் என்று சொன்னால் அவருடைய இருதயத்திலே அவர் குத்தப்பட்டார். He hung on the cross for hours without drinking water. அவர் ஒரு சொட்டு தண்ணி இல்லாதபடிக்கு अनेक மணி நேரங்கள் சிலுவையில் அவர் நமக்காக தொங்கினார். He know what it means to be fever. பயம் என்று சொன்னால் என்ன என்று அவருக்கு தெரியும். Dehydration. பாடி அந்த சரீரமானது நீர் இல்லாமல் போவது என்ன என்பது அவருக்கு தெரியும். Because the Bible says his tongue was stuck to his cleft because his mouth was too dry. என்று சொன்னாலே சரீரம் உலர்ந்து போனதுனால அவருடைய நாவானது மேல் வாயோடு ஒட்டிக்கொண்டது என்று சொல்லி நான் பார்க்க முடியும். He know what it means to be sleepless because he was not allowed to sleep. He was arrested at night and early in the morning they put him to court.
அவர் அந்த ஒரு இரவு முழுவதுமாக அந்த ஏரோதுடைய அரண்மனையிலே அவர் அடைக்கப்பட்டிருந்த பொழுது முழு இரவும் தூக்கமில்லாதபடிக்கு அவர் இருந்தார். So he's willing because he took our pain. அவர் நம்முடைய வேதனைகளை எல்லாவற்றையும் அவர் எடுத்துக்கொள்கிறார். And he felt our pain deeply. நம்முடைய வேதனைகள் எல்லாவற்றையும் மிகவும் ஆழமாக அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார், புரிந்து கொண்டிருக்கிறார். And personally he carried our pain away. தனிப்பட்ட விதத்திலே நம்முடைய வேதனைகள் எல்லாவற்றையும் அவர் சுமந்து கொண்டிருக்கிறார். I remember one time when I was in the hospital, I came out from the operation theater. ஒரு முறை நான் ஆபரேஷன் பண்ணுவதற்காக ஆஸ்பத்திரியில் நான் அனுமதிக்கப்பட்டிருந்தேன். I was not operated upon, but I went in to have prostate diagnosis, so they had to extract my prostate to see whether cancer is or not. நான் ஆபரேஷன் பண்ணப்படல, அந்த போஸ்டாட்டிக்ல கேன்சர் இருக்கிறா என்பதை அவர்கள் பரிசோதித்து பார்ப்பதற்காக அந்த ஆபரேஷன் தியேட்டரில் எடுத்துக்கொண்டு போனார்கள். So I was put to sleep in the operation theater. அங்கே எனக்கு அவர்கள் மயக்க மருந்து கொடுத்து என்னை தூக்கத்துக்குள்ளே விட்டார்கள். So when I came out, I was told that I need to urinate after 3 hours. நான் வெளியே வந்த பிறகு 3 மணிக்கு பிறகு தான் எனக்கு சிறுநீரானது கழிக்க முடியும். If you don't urinate, then you will have complication. உங்களுக்கு அந்த 3 மணி நேரத்துக்கு பிறகு யூரின் வரலன்னு சொன்னா உங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். So I remember I drank water. ஆகவே நான் தண்ணீர் குடித்துக் கொண்டே இருந்தேன். Then I stood up to urinate. நான் எழுந்திருந்து நீர் கழித்தேன். Oh my, the pain was so unbearable. அந்த வலியானது என்னால் தாங்கிக் கொள்ள முடியாததாக இருந்தது. It was like passing out broken glasses. நீங்க அந்த யூரின் வெளியே வரும்போது அந்த உடைஞ்ச கண்ணாடி வச்சு கீறுன மாதிரி வேதனை எனக்கு. You know, it is like cutting you as you urinate. அது வெட்டின பிறகு அந்த இடத்துல யூரின் வந்தா எப்படி வேதனை இருக்குமோ அது மாதிரி. So every drop of urine that come out from you, you feel that pain. ஒவ்வொரு சொட்டு சிறுநீர் வெளியே வரும்போது அந்த வலியை நம்மால் உணர முடியும். And somebody told me that when you are in pain, identify the pain with Jesus' pain. சிலர் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, எப்படியெல்லாம் உனக்கு வலி வருதோ அந்த வலி இயேசுவோடு கூட நீ ஒப்பிட்டு பாருன்னு சொல்லியிருந்தாங்க. So in my pain, I said, Jesus, you carry my pain. எனக்கு வலி வரும்போதெல்லாம் சொன்னேன், ஆண்டவரே இந்த வலியை நீர் சுமந்து கொள்ளும் என்று சொன்னேன். Literally, you took all the pain of my sickness. ஆண்டவரே இந்த வியாதி எல்லா வலிகளையும் நீர் எடுத்துக்கொள்ளும் என்று சொன்னேன். And when I identified his pain on the cross, miraculously the pain left me. நான் அப்படியே அந்த சிலுவையின் வலியை நான் தியானிக்கும் போது அந்த வலி என்னை விட்டு சரத்தை விட்டு போய்விட்டது. Give the Lord a big hand. ஆண்டவருக்கு நன்றி சொல்லி கரத்தட்டுவோம். He took our pain. அவர் நம்முடைய வேதனைகளை எடுத்துக்கொண்டார். He felt our pain personally. அவர் தனிப்பட்ட விதத்திலே நம்முடைய வேதனைகள் எல்லாவற்றையும் அவர் புரிந்து கொண்டிருக்கிறார். So, that Jesus has power to heal us? Yes. இயேசுவால் நம்மை சுகமாக்க முடியுமா? முடியும். Is Jesus willing to heal us? Yes. இயேசு நம்மை சுகமாக்க சித்தமுள்ளவராய் இருக்கிறாரா? ஆமா, சித்தமுள்ளவராக இருக்கிறார். And when Jesus touched him, immediately the leprosy left him and he was cleansed. இயேசு அவனை தொட்டவுடனே அவன் சுகமாகி அவரை விட்டு புறப்பட்டு போனான் என்று நான் பார்க்கிறோம். Wow, it was not one part, it was totally cleansed. அது ஒரு இடம் அல்ல, முழுவதுமாக அவனுக்கு அங்கே சுத்தமாயிற்று. It was not some weeks, instantly, immediately he was made new. ஒரு நிமிஷத்துல உடனடியாகவே அவன் முழுவதுமாக சுத்தமாக்கப்பட்டான். The Lord want to bless us totally. ஆண்டவர் முழுவதுமாக நம்மை ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறார். And he want to help us completely. நாம் முழுவதுமாக சுகமாக வேண்டும் என்று உதவி செய்கிறார். Jesus healed him, not only the leprosy outside, but Jesus healed him inside as well. குஷ்டரோகியின் வெளிப்புறத்தில் மாத்திரம் ஆண்டவர் சுத்தமாக்கவில்லை, உள்புறத்திலும் அவனை அவர் சுத்தமாக்கினார். And today Jesus is willing to bless us completely. இந்த காலைகளில் எல்லா விதத்திலும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். Amen. Okay. This was 2 months in April and May. இந்த காரியமானது எனக்கு ஏப்ரல் மேல நடந்தது. These are my hands. இது ரெண்டு என்னுடைய கரங்கள் And my arm. என்னுடைய கரங்கள் கைகள். I was suffering from what we call it
overactive immune system. அதாவது அதிகமான அந்த நோய் தடுப்பு சக்தியினால நான் பாதிக்கப்பட்டிருந்தேன். Simply means my body tend to flare up easily and it will come out with blister. இந்த மாதிரிப்பட்ட வியாதினால சரீரம் வந்து எரியும் சீக்கிரத்திலே. And due to my overactive immune system, my body gets heated up. அப்படி அந்த இம்யூனிட்டி சிஸ்டத்தை அது ஓவரா ப்ரொடியூஸ் பண்றனால என்னுடைய சரீரமானது எரியும். So the moment I lie down to sleep, my body will get hot all over. நான் அப்படி படுக்கலாம் அப்படின்னு சொல்லி தூங்கலாம்னு படுத்தா என்னுடைய சரீரமானது சூடாகிடும். So I need to put wet cloth that is wet and cool my body. ஆகவே நான் துணியை நனைச்சி என்னுடைய சரீரத்தை நான் குளிர்படுத்திட்டேன். So I cannot lie down. என்னால படுக்க முடியாது. When I lie down, my body becomes hot. நான் படுத்தேன்னு சொன்னாலே என் உடல் சூடாகிடும். So through the night I cannot sleep. ஒரு முழுவதும் என்னால தூங்க முடியாது. I want to sleep but I cannot sleep. எனக்கு தூங்கணும்னு தோணும் ஆனா தூங்க முடியாது. So I have less than 2-3 hours through the night. 2 அல்லது 3 மணி நேரம் தான் அந்த முழு இரவு என்னால தூங்க முடியும். I will be watching the clock 1, 2, 3, 4, 5 through the night. நான் அப்படியே அந்த கடிகாரத்தை பார்த்துட்டே இருப்பேன். 1 மணி ஆச்சா 2 மணி ஆச்சான்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருப்பேன். And then in the morning I try to sleep. ஆனா காலை வேளையில நான் தூங்க பிரயாசப்படுவேன். So I was so tired, I sit on the chair and I doze off. நான் அப்படியே சேர்ல உட்கார்ந்தே என்னுடைய கண்களை மூடுவேன். But the moment I doze off, my body got heated up. அப்படி நான் தூங்கலாகும் போது என் சரீரமானது சூடாகி நான் எழும்பிடுவேன். And I have to use the cloth to cool my body. திரும்பமாக அந்த துணியை நனைச்சு என்னுடைய சரீரத்தை நான் குளுமையாக்குவேன். So in other words, through the 24 hours a day, I have less than 5 hours sleeping. 24 மணி நேரத்துல குறைஞ்சது ஒரு 5 மணி நேரத்துக்கு குறைவா தான் என்னால தூங்க முடியும். For 2 months. 2 மாதம் என்னுடைய ரூம்லயே நான் இருந்தேன். The only time I get downstairs was to eat my meal, my wife cook, and then I go back up. நான் கீழ வந்து என்னுடைய மனைவி சமைத்த ஆகாரங்களை சாப்பிட்டுட்டு திரும்பமா நான் மேலே போயிடுவேன். So the blister came to my hand, came to my arm. என்னுடைய கைகளிலெல்லாம் அது வந்திருந்தது. And it came to my calf. என்னுடைய கால்களிலே கூட அது வந்திருந்துச்சு. And came to my thigh. என்னுடைய தொடையிலே வந்திருந்தது. And then it came to my leg. என்னுடைய அந்த கீழ கால்கள் எல்லாம் அது வந்திருந்துச்சு. And came to my feet. என்னுடைய பாதத்திலே அது வந்திருந்தது. For 2 months. 2 மாதங்கள். I was like that. நான் அப்படியே வச்சு படுத்திருந்தேன். And I prayed. ஜெபிச்சுட்டே இருந்தேன். I want to share with you how for 2 months it was very difficult for me. 2 மாசம் அது எனக்கு இவ்வளவு கடினமா இருக்குன்னு சொல்லி நான் அவங்கள்ட்ட சொல்ல விரும்புறேன். After 2 months, one day I heard God spoke to me. 2 மாதங்களுக்கு பிறகு ஒரு நாள் ஆண்டவரிடத்துல பேச சத்தத்தை கேட்டேன். God said, "Son, soon the healing will come." ஆண்டவரிடத்துல சீக்கிரத்திலே சுகம் உனக்கு வருகிறது என்று சொன்னார். And the healing came. அப்படியே சுகம் வந்தது. Now, what I want to share to you is, what do you do during the period when you are not healed? சுகமாகாத அந்த நேரங்களிலே நாம் என்ன செய்கிறோம் என்பது முக்கியமாக இருக்கிறது. How do you face the period of waiting? அந்த காத்து கொண்டிருக்கிற அந்த நேரத்தை எப்படி நாம் சந்திக்கிறோம்? Jesus willing to heal us. ஆண்டவர் நம்மை சுகமாக சுத்தமுள்ளவராக இருக்கிறார். There are times immediately He heals us. அவர் உடனடியாக கூட நம்மை சுத்தமாக்க முடியும். There are times there is a waiting. அங்கே காத்திருக்கக்கூடிய சில நேரங்கள் அங்கே இருக்கிறது. Number 1. In your waiting, keep believing by trusting in His timing. உங்கள் குணமடைதலுக்காக காத்திருக்கும் போது நம்பிக்கையுடன் இருங்கள். You need to understand when God delay in answering your prayer, God does not deny. He does not deny. Delay does not mean denial. நீங்க ஆண்டவரிடத்துல நீங்க காத்திருக்கிற சமயத்துல ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருவதற்கு உங்களுக்கு மறக்க மாட்டார். There is a reason sometimes there is a delay. அந்த காத்திருக்கிறதுக்கு சில காரணங்கள் இருக்கலாம். Now we don't understand. அது நமக்கு புரியாது. But behind it, God is working something for our good. ஆனா நமக்கு ஏதோ பின்னாடி ஆண்டவர் ஏதோ காரியங்களை நமக்கு பின்பதாக செய்து கொண்டிருக்கிறார். So in this difficult moment, you need to trust His heart, though you can't see His hand. நீங்க இக்கட்டான அந்த நேரத்துல நீங்க ஆண்டவருடைய கரத்தை ஒருவேளை பார்க்க முடியாது. You know, sometimes healing comes in different stages that you don't expect.
நீங்க எதிர்பார்க்காத விதத்துல அந்த சுகமானது சில நிலைகளிலே நமக்கு வரும். But learn to believe His heart. God is a good God. ஆனா நீங்க அவருடைய இதயத்தை புரிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவர் நல்லவர் என்று சொல்லி. Amen. 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 I remember 2 o'clock, 3 o'clock, 4 o'clock in the morning, everybody was sleeping. 2 மணி நேரம் 3 மணி நேரம் பார்க்கும்போது எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க. I raised up my hand. என்னுடைய கரங்களை உயர்த்தினேன். My body was hot. என்னுடைய சரீரம் சூடா இருக்கும். Then I feel itchy. நான் அப்படி சொல்லிக்கிட்டே இருப்பேன். Then I said, Lord, by Your stripes I am healed. ஆண்டவரே உம்முடைய தழும்புகளால் என்னை குணமாக்கும் என்று கேட்டுட்டு இருக்கேன். I said, Lord, You took away all my itchiness. ஆண்டவரே இந்த சரீரத்தில் இருக்கிற எல்லா அந்த வியாதி எடுத்து போடும் என்று ஜெபிப்பேன். The itchiness was still there. இன்னும் அது இருந்துட்டே இருக்கும். Night after night, the itchiness was still there. ராத்திரி முழுவதும் அந்த சொறி இருந்துட்டே இருக்கும். I said, Lord, by Your stripes I am healed. நான் சொல்லி ஆண்டவரே உம்முடைய தழும்புகளால் நான் குணமாகிறேன் என்று Then சொன்னேன். I went to bed. நான் படுக்கைக்கு போவேன். 15 minutes later, my body get hot. I could not sleep. 15 நிமிஷம் தான் திரும்ப என்னுடைய சரீரம் சூடாகி நான் எழுப்பிடுவேன். I learned to trust His heart. ஆண்டவருடைய இதயத்தை நான் நம்புகிறதுக்கு கற்றுக்கொண்டேன். I could not see His hand. அவருடைய கரத்தை என்னால பார்க்க முடியல. And I kept looking to Jesus. I kept looking to Jesus. அந்த ஆண்டவரை பார்த்துக்கிட்டே இருக்கிறது மாத்திரம் நான் விடல. And until one point, this is my prayer. ஒரு சிச்சுவேஷன்ல நான் இப்படி ஜெபித்தேன். I said, Lord, ஆண்டவரே, whether I'm healed or not, it doesn't matter. ஆண்டவரே என்னை சுகமாக்குறியோ இல்லையோ அது எனக்கு பிரச்சனை இல்லை. I still believe in You. இன்னும் நான் உம்மை நம்புகிறேன் என்று சொன்னேன். Amen. I know. எனக்கு தெரியும். I know He will help me. அவர் எனக்கு உதவி செய்வார் என்று எனக்கு தெரியும். But right now I'm suffering. ஆனா இப்ப நான் துன்பப்பட்டுட்டு இருக்கேன். I trust His timing. நான் இன்னும் அவரை நம்பிக்கொண்டு இருக்கேன். I trust Him. He knows what is best for me. அவர் எனக்கு தெரியும், எனக்கு நல்லது எது என்று அவருக்கு தெரியும். ஆகவே நான் அவரை நம்பிக்கொண்டு இருந்தேன். Amen. So trust Him and fight against your doubt and don't doubt Him. அவரை சந்தேகப்படாதபடி நீங்க அவர் மேலே நம்பிக்கை வைத்து நீங்கள் அப்படியே அவரை சார்ந்து கொள்ளுங்கள். Number 2. இரண்டாவதாக believe in God's promises. ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களில் நம்பிக்கை வையுங்கள். I believe I will be completely healed. நான் நம்பினேன் அவர் முழுவதுமாக என்னை சுகமாக்குவார் என்று. According to His sovereign will. அவருடைய தெய்வத்தின் அன்பினால I don't understand why I'm not healed now. நான் ஏன் இப்படி கஷ்டப்படுறேன்னு என்னால புரிந்து கொள்ள முடியல. But I believe He will give me a complete healing. அவர் எனக்கு முழுவதுமாக சுகத்தை தருவார் என்று சொல்லி நான் நம்பினேன். And He did after 2 months. 2 மாதங்களுக்கு பிறகு என்னை சுகமாக்கினார். Sometimes in our whole life on this earth, the healing will not come. சில நேரங்களில் நம்ம வாழ்க்கை முழுவதுமே சுகம் சில நேரங்களில் நடக்காமல் இருக்கலாம். But He will complete the healing. The moment when the Lord takes us home, immediately we are well. அவர் நம்ம பூமியிலிருந்து அவருடைய ராஜ்யத்தில் நம்ம இருக்கும்போது நம்ம முழுவதுமாக அந்த நேரத்திலே சுகமடைவோம். Amen. Amen. The Bible says when we see Jesus, we are like Jesus. நாம் இயேசுவை பார்க்கும்போது இயேசுவை போல நாம் மாறிவிடுவோம் என்று வேதம் சொல்கிறது. I have a friend. She is a pastor in Penang. எனக்கு ஒரு நண்பர் பின்னணியிலே போதகராக இருக்கிறார். A dynamic lady. நல்ல ஒரு பிரகாசமான God used her greatly for the Hokkien people. சைனீஸ் மத்தியிலே மிகவும் மகிமையாக அவரை உபயோகப்படுத்துகிறார். The Lord used her greatly. ரொம்ப பெரிய விதத்தில் ஆண்டவர் அவரை உபயோகப்படுத்துகிறார். And earlier in her life she got cancer. கடந்த நாட்களில் அவளுக்கு ஒரு கேன்சர் வியாதி இருந்தது. And she told the Lord, Lord, if you give me life, I'm going to serve you. அவ சொன்னா எனக்கு நீ உயிரை கொடுத்தீரானால் உமக்காக நான் ஊழியம் செய்வேன் என்று சொன்னான். And miraculously the cancer left her. ஒரு ஆச்சரியமான விதத்தில் அந்த புற்றுநோய் அவளை விட்டு நீங்கிச்சு. I don't know how many years she did say, Lord, give me 20 or 30 years. அவ எத்தனை வருஷம் ஆண்டவர்ட்ட கேட்டா எனக்கு தெரியல 20 10 And exactly after 30 years she got cancer. 30 வருஷத்துக்கு பிறகு திரும்ப அதே புற்றுநோய் அவளுக்கு வந்தது. Wow, at that time the church was so big. அந்த நேரத்தில் சபையானது மிகவும் பெரிசாக வளர்ந்தது. The Hokkien people, அந்த எல்லா சைனீஸ் people, you know, come to the church. They pray for the pastor. அவர்கள் வந்து அந்த பாஸ்டருக்காக அவள் They ஜெபித்தார்கள். love her, they pray for her. அவள் மேல் அன்பு கூர்ந்தவளுக்காக ஜெபித்தார்கள். She was not healed. அவள் சுகமாகல. But the moment she passed away, she is complete in Jesus. அவள் முழுவதுமாக அவர் ஆண்டவரை Amen. 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 That's why I believe in complete healing.
ஆகவே தான் அந்த முழுமையான சுகத்துல நம்பிக்கை If வைக்கிறேன். it is not complete here, we will complete it up there. இங்க சுகமாகலையா நான் அங்க போகும்போது முழுவதுமாக நான் And this is சுகமடைவேன். what the husband said. The husband is also a pastor. அவருடைய கணவனாரும் போதகராக இருந்தார். That morning, before she died that day, that morning, the husband was talking to her. அவர் மரிப்பதற்கு முன்பதாக காலையில் இந்த கணவர் அவளோடு கூட பேசினார். And the husband felt very strange. The wife was not looking at him. அந்த மனைவி வந்து அவரை பார்க்கல. The wife was smiling. அவங்க பார்த்து சிரிச்சாங்க. And as the husband looked at the face, it seemed the wife is looking at the door on the hospital bed. அவங்க வந்து அந்த கணவரை பார்க்கல, அந்த ஆஸ்பத்திரியில இருந்து அந்த கதவை பார்த்தாங்க அவங்க. Looking at the door. Either hospital or the house was looking at the door. அந்த கதவையே அவங்க பார்த்துட்டே இருந்தாங்க. And then now the husband remembered. He said, "Oh, I remember now. My wife maybe have saw Jesus." அவங்க சொன்னாங்க என்னுடைய மனைவி வந்து அந்த கடவுள் வழியாக இயேசு கிறிஸ்து வருவதை பார்த்தார் என்று அவர்கள் நம்புகிறார்கள். And then she passed away. அப்படியே அவர்கள் அந்த நித்திரை அடைந்து விட்டார்கள். I believe in complete healing. அங்கே முழுதாக Amen. 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 Now the third one is that while we are waiting for healing, you need to rest in His presence. மூன்றாவதாக நான் பார்க்கும்போது ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நமக்கு இளைப்பாறுதல் கிடைக்கிறது. I was in my room, no choice. 24 hours I'm in my room. 24 மணி நேரம் அந்த 2 மாசம் என் ரூம்லயே நான் இருந்தேன். But through these 2 months, I discovered something beautiful. 2 மாதத்துக்கு பிறகு மிக அருமையான ஒரு I காரியம். came to one point, instead of knowing the power of healing, I start to know the healer. அந்த ஆண்டவருடைய வல்லமை சுகமாக்கும் வல்லமை பார்ப்பதற்கு பதிலாக சுகமாக்குவதை நான் பார்க்க ஆரம்பித்தேன். I learned about Jesus the healer. நான் இயேசு கிறிஸ்து சுகமாக்குறவர் என்பதை நான் கற்றுக்கொள்ள முடிந்தது. The Lord helped me to know Him in a deeper way. அவர் ஆண்டவரை நான் முழு ஆழமான விதத்திலே நான் அவரை கற்றுக்கொள்ள என்னால முடிந்தது. And slowly my prayer was Jesus Himself. இது அப்படியே என் ஜெபமானது மாறி ஆண்டவரிடத்தை மாத்திரம் நான் தேடுகிறதாக And that மாறினது. was where many times the grace of Jesus came to me and I was so blessed. நான் அப்படி ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவருடைய கிருபை அநேக நேரங்களிலே வந்து என்னை இறங்கி நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன். My body was weak, என்னுடைய சரீரம் பலவீனமாக இருந்தது. but my soul and spirit was so blessed. என்னுடைய ஆவியும் ஆத்துமாவும் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட And ஒரு same நிலை. thing with you. In the midst of your suffering, you can enjoy God. உங்களுடைய வேதனையான நேரங்களில் ஆண்டவருடைய வல்லமை நீங்கள் அனுபவிக்க முடியும். Amen. And I knew Jesus' presence was in the room. எனக்கு நல்லா தெரிந்தது ஆண்டவருடைய பிரசன்னம் என்னுடைய ரூம்ல இருந்தது என்று சொல்லி. I was not lost. நான் தொலைந்து போகல. I was not down. நான் சாகல. I knew the Lord was with me. எனக்கு தெரியும் ஆண்டவர் என்னோடு கூட இருந்தார் என்று சொல்லி. Look back my 2 months, I have grown. அந்த 2 மாதங்களை திருப்பி பார்க்கும்போது ஆண்டவருக்குள்ளாக நன்றாக வளர முடிந்தது. And the last one is be thankful and grateful for His goodness. கடைசியாக நான் பார்க்கும்போது ஆண்டவரின் நன்மைக்காக உண்மையுடன் நன்றியுணர்வு கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி நான் You know, பார்க்கிறேன். during the time of waiting, you can complain. அப்படி நீங்க காத்திருக்கிற நேரத்துல நீங்க நிறைய குறைகள் But I சொல்லுவீங்க. learned to be thankful. நன்றி சொல்ல நான் கற்றுக்கொள்ள வேண்டும். I'm very thankful that at least I can sleep 3 hours. நான் 3 மணி நேரம் தான் தூங்கினேன். And many nights, I get up at 1 o'clock, I get up at 2 o'clock, I get up at 3 o'clock, I get up at 4. சில ராத்திரில பாத்தீங்கன்னா 1 2 3 4 சொல்லி ஒவ்வொரு மணி நேரமும் நான் உழைத்துக்கிட்டே இருந்தேன். As I come to 4 o'clock, I'm very happy. 4 மணி வந்துருச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். I say 1 more hour is 5 o'clock, that is my prayer time. 1 மணி நேரம் தான் அதுக்கு அப்புறம் என்னுடைய ஜெப நேரம்னு சொல்லி நான் சந்தோஷப்படுறேன். So I look forward as the time goes. அந்த நேரம் கடந்து போகிறதை நான் பார்த்து கொண்டே இருப்பேன். I learn to be thankful. ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்ல கற்றுக்கொண்டேன். I learn to be thankful. I thank the Lord for my wife. She cooked and give me the meal. என்னுடைய மனைவி எனக்கு அருமையான ஆகாரத்தை சமைத்து கொடுத்ததற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். And my room became thanksgiving. என்னுடைய அறை முழுவதும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறதாக மாறினது. So when you are waiting, don't complain. ஆகவே நீங்க காத்திருக்கும் போது நீங்க குறை சொல்லாதீங்க. You know, it's so easy to say, why so hard? நீங்க சொல்லலாம் ஒருவேளை சொல்றது ஈஸி Why பாஸ்டர். so long? ரொம்ப நேரம் ஆகுது. When it is, எப்போ நடக்கும்? I want to die. நான் சாகணும். I want to live. வாழணும். No, the Lord is with you.
ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். I start to count my blessing. என்னுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் நான் ஒன்றொன்றாக I thank God that I'm still alive. நான் சொன்னேன், ஆண்டவர் நான் இன்னும் உயிரோட இருக்கிறேன். I thank God that I could sleep 3 hours out of 24 hours. ஆண்டவரே நான் 24 மணி நேரத்துல 3 மணி நேரம் தான் தூங்குறேன். As I thank God, suddenly I realized that I didn't break down. அது இன்னும் நான் கீழே வரல அப்படின்னு சொல்லி Amen. Shall we stand? எழுந்து நிற்போமா? Amen. Amen. As your eyes close, I'd like you to raise your hand. கண்களை மூடிட்டு கரங்களை உயர்த்தி விடுங்க. One hand, you believe Jesus is able. ஆண்டவரால முடியும் என்று நம்புங்க ஒரு பக்கம். As you raise the other hand, you're saying that Lord, you are willing. இரண்டாவது கரத்தை உயர்த்தி ஆண்டவரே உங்களுக்கு சுத்தம் உண்டு என்று சொல்லுங்க. So with both of your hand raised, இரண்டு கரங்களை உயர்த்தி கொள்ளுங்க. and say, Lord, you are able to help me. ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்வதற்கு போதுமானவராய் இருக்கிறீர் என்று சொல்லுங்க. And Lord, you are willing to help me. ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்ய சித்தமுள்ளவராய் Shall we இருக்கிறீர். just thank Him right now? நன்றி சொல்லுவோமா? Yes, thank Him right நன்றி now. சொல்லுவோம். நன்றி சொல்லுவோம். Surrender your life to Jesus. உங்கள் வாழ்க்கை ஆண்டவரே கர்த்தரோடு கொடுங்க. Oh, Shakalamaka Sandara Sikarabadianda. Hallelujah, hallelujah. Oh, Shalabakaria Karamalia Karamaka Sandai. Yes, and say, Lord, your will be done in my ஆண்டவரே life. உம்முடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில் நடப்பதாக. I know healing will come. சுகம் என்னுடைய வாழ்க்கையில வரும் என்று I நம்புகிறேன். know miracle will come. அதிசயங்கள் என்னுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் வரும் என்று நம்புகிறேன். According to your timing. உம்முடைய நேற்ற வேளையிலே You are wise. You are powerful. ஆண்டவரே வல்லமை ஞானம் நிறைந்தவராய் இருக்கிறீர். Oh, I bless you. ஆண்டவரே நான் உம்மை I ஆசீர்வதிக்கிறேன். bless you. ஆண்டவரே எங்களை I ஆசீர்வதிக்கிறேன். bless you. ஆண்டவரே எங்களை Shall we துதிக்கிறோம். sing a song to bless Him? நாம் ஆண்டவரை துதிக்கும்படியாக ஒரு பாடலை நாம் பாடுவோமா? Hallelujah. Let's rejoice. Say this to you. ஆண்டவர் உங்களிடத்தில் இதை சொல்லுகிறார். I want to give you the miracle. உங்களுக்கு அற்புதத்தை நான் செய்ய சொல்லுகிறேன். But the greatest miracle of miracle is the process of the miracle. அற்புதத்திலே பெரிய அற்புதம் என்னன்னு சொன்னா அந்த காத்திருக்கிற காலத்திலே நடக்கிறது தான் அற்புதம். Jesus turned water into wine. ஆண்டவர் வந்து தண்ணீரை திராட்சரசமாய் But மாற்றினார். the greatest miracle was the process how the servant took the step of faith and experience the miracle. நம்பிக்கையோடு கூட அந்த தண்ணீரை எடுத்து அவங்க செய்த ஒவ்வொரு காரியமும் அது அற்புதமாக இருக்கிறது. The Lord is going to give you the miracle. ஆண்டவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய The விரும்புகிறார். Lord is going to give you the healing. ஆண்டவர் உங்களுக்கு சுகத்தை கொடுக்க The விரும்புகிறார். Lord is going to give you the help. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறார். It can be now. அது இப்ப கூட It இருக்கலாம். can be tomorrow. நாளைக்கு கூட அது இருக்கலாம். It can be 1 month's time. அதுக்கு இன்னும் காலம் கழித்து கூட It can இருக்கலாம். be end of the year. இந்த வருஷத்தின் முடிவுல கூட But இருக்கலாம். you know the Lord wants you to experience the process. அந்த நீங்க நடந்து போற நாட்கள் அவ்வளவுத்தையும் உங்களுடைய அவளை நீங்க உணரணும். So in other words, the miracle is happening now. ஆகவே அற்புதங்கள் இப்பவே நடக்க ஆரம்பித்து விட்டது. The Lord is working the process for you. ஆண்டவர் அந்த அற்புதத்தை செய்வதற்காக எல்லா காரியங்களையும் ஆரம்பித்து So விட்டார். I want you to rejoice in the process. நீங்க அந்த நடந்து போகிற அந்த வழியில And நீங்கள் say, Lord, thank you for the process. ஆண்டவர் அந்த வழியை உங்களை சுகமாக்க முடியும். Thank you, your grace is there. ஆண்டவருடைய கிருபை அங்கே உங்களுக்கு Your இருக்கும். joy is there. அவருடைய சந்தோஷம் அங்கே Your இருக்கும். provision is there. அவர் நமக்கு செய்கிற எல்லா I நன்மைகளும் want அங்கே to இருக்கும். praise you. அவரை நன்றி சொல்லுங்கள். So let's sing one more time. ஒரு Hallelujah. நிமிஷம் கூட நாம் பாடுவோம். Hallelujah. நமக்கு எதிராய் நிற்பவர் யார்? கர்த்தர் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராய் நிற்பவர் யார்? கர்த்தரை வாதத்தை வைத்து விடு, கதறி தவிக்காதே, அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்போம், அவரை எல்லாம் வாய்க்கச் செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்போம், அவரை
months. அந்த 2 மாதங்களை நான் திரும்பி பார்க்கும்போது 2 மாதத்துல அநேக ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொண்டேன். I thank God for healing me, my physical. But I want to thank God for the many things that happened within the 2 months. அந்த சுகத்துக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்றேன். அதே சமயத்துல இந்த 2 மாதங்கள் நடந்த அந்த காரியங்களுக்காக நான் துதிக்கிறேன். He taught me how to trust Him. எப்படி அவரை நம்ப வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார். His presence came to my room. அவருடைய பிரசன்னம் என்னுடைய அறைக்குள்ளே வந்தது. So I want you to lift up your hand and learn right now. The blessing is right now here. உங்களுடைய கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இருக்கிறதை உணர்ந்து கொள்ளுங்கள். The Lord wants to bless you in the process. In the process. அந்த பரீட்சையிலே ஆண்டவர் நம்மை வந்து ஆசீர்வதிக்கிறார். Let us worship Him. அவரை துதிக்க ஆரம்பியுங்கள். Give thanks to Him. அவருக்கு நன்றி சொல்லுங்கள். Draw ourselves close to Him. ஆண்டவர் பக்கத்தில் உங்களை இழுத்துக்கொண்டு போங்க. Hallelujah. 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 Thank you, Jesus. இயேசுவே. Thank you, Jesus. இயேசுவே. Fill me with your Holy Spirit. ஆண்டவரே நிரப்புங்கள். That I know your presence is here. உம்முடைய பிரசன்னம் இந்த இடத்திலே இருக்கிறது. I will trust you. உம்மை நம்புகிறேன். I will give thanks to you. உமக்கு நன்றி சொல்லுகிறேன். I will rejoice. ஆண்டவரே நான் சந்தோஷப்படுகிறேன். In my suffering, I will be strong in you. ஆண்டவரே வேதனை மத்தியில் உமக்குள்ளே Your presence is with me. ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் Your word is real to me. ஆண்டவரே And I know I will be healed. ஆண்டவரே நான் சுகமாவேன் என்று நம்புகிறேன். I know you will answer my prayer. என்னுடைய ஜெபத்துக்கு நீ பதில் கொடுப்பீர் என்று நம்புகிறேன். According to your wisdom. ஆண்டவரே உம்முடைய ஞானத்தின்படியாக According to your plan and ஆண்டவரே will. உம்முடைய திட்டத்தின்படியாக உம்முடைய சித்தத்தின்படியாக You are the great God ஆண்டவரே பெரிய தேவனாக இருக்கிறீர். that never fails. அந்த ஒரு நாள் தோற்று போக மாட்டீர். Thank you for the miracles now. அற்புதத்திற்காய் நன்றி ஆண்டவரே. Thank you for all the blessing எல்லா now. ஆசீர்வாதத்திற்காய் நன்றி ஆண்டவரே. And I choose not to believe the lies of the devil. ஆண்டவரே சாத்தான் சொல்வதை நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன். And I choose not to believe the negative things in my life. என்னென்ன எதிர்மறையான எண்ணங்களுடைய வாழ்க்கையில வருகிறதை நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன். I bless you, Lord. ஆண்டவரே உம்மை நான் துதிக்கிறேன். Thank you for the miracle. ஆண்டவரே அற்புதம் செய்ததற்காய் நன்றி. In Jesus' name. இயேசுவின் நாமத்திலே Amen. Amen.